இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஹிந்தி வேர்ட் கஹா. கஹா எங்கேங்கிற அர்த்தத்தில் கேள்வி கேட்கணும்னு நினச்சா கஹாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், துகான் கஹா ஹே. துகான் கஹா ஹே. துகான் அப்படின்னா கடை, கஹா ஹே அப்படின்னா எங்கே இருக்குது. ஸோ கடை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க நினச்சா துகான் கஹா ஹே அப்படிங்கிற வாக்கியத்தை பயன்படுத்தலாம். தும் கஹா ஹோ. தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்க. நீ அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை தும். பொதுவாக தும்ல ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் ஹோல முடியும். ஸோ நீ எங்கே இருக்கேன்னு கேட்க நினச்சா தும் கஹா ஹோ அப்படிங்கிற கொஷினை கேட்கலாம். ஆப் கஹா ரஹதே ஹேன். ஆப் கஹா ரஹதே ஹேன். ரஹ் அப்படின்னு சொன்னால் வசித்தல் அப்படிங்கிற அர்த்தம் வரும். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்க நினச்சா ஆப் கஹா ரஹதே ஹேன் அப்படின்னு கேட்குறோம். இந்த இடத்துல ரஹத்தே வந்ததுனால இது ஒரு ஆண்கிட்ட கேட்ட கேள்வி அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதே ஒரு பெண்கிட்ட கேட்குறதா இருந்தால் அப் கஹா ரஹத்தி ஹேன், அப் கஹா ரஹத்தி ஹேன் அப்படின்னு கேட்கணும். ஓ கஹா காம் கர்த்தா ஹேன். ஓ கஹா காம் கர்த்தா ஹேன். காம் அப்படின்னு சொன்னால் வேலை அப்படிங்கிறது அர்த்தம். அவன் எங்கே வேலை செய்கிறான் அப்படின்னு கேட்குறதுக்கு ஓ கஹா காம் கர்த்தா ஹேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். அதே அவ எங்கே வேலை செய்கிறா அப்படின்னு ஒரு பொண்ணை பற்றி கேட்குறதா இருந்தால் ஓ கஹா காம் கர்த்தி ஹேன், ஓ கஹா காம் கர்த்தி ஹேன் அப்படின்னு கேட்கலாம். தன்யவாத்.